மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நீத்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இந்த வசனத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் தலைப்பு எ டைம் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மையானாலும் எந்த காரியமானாலும் அவருடைய வேலையில் அவருடைய சித்தத்தின்படி தான் செய்வார். இதுக்கு உதாரணமாக ஆதியாகமம்ல யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். யோசேப் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் விற்கப்பட்டு அவன் எகிப்து தேசத்தில் போய் அடிமையாக இருக்கிறான். அடிமையாக போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் செய்யாத ஒரு தவறுக்காக யோசேப்பை சிறைசாலையில் போட்டுடுறாங்க. அந்த சிறைசாலையில் அவன் பானபாத்திரக்காரனுடைய தலைவனையும் சுயம்பாகியோட தலைவன் 2 பேரும் அவன் இருக்கிற சிறைசாலையில் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு சொப்பனம் கண்டுறாங்க. அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை அவங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியல. அப்போ யோசேப் அவங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறான். அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்தது. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் உயர்த்தப்பட்டான், சுயம்போகி தூக்கிலிடப்பட்டான். அப்போ அவன் சொல்லியிருப்பான் பானபாத்திரக்காரனுடைய தலைவன்கிட்ட, நீ உயர்த்தப்படும்போது என்ன நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி யோசேப் அவன்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் ஆதியாகமம் 40:23 நம்ம வாசிக்கும்போது, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவன் மனுஷன்கிட்ட சொன்னான், நீ என்னை நினச்சிக்கோன்னு. ஆனால் அந்த மனுஷன் அவனை நினையாமல் மறந்தே விட்டுட்டான். ஆனால் அவன் எவ்வளோ காலம் அவன் மறந்து விட்டான்னு நான் பார்க்கும்போது 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1 வசனத்தில் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அப்படின்னு இருக்குது. அப்போ 2 வருஷமாக அவன் மறக்கப்பட்டான். ஆனால் இந்த மறக்கப்பட்ட நாட்கள் கூட கர்த்தர் ஒரு திட்டத்துக்காக தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்துக்காக தான் அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் கூட மறந்து போனான். அதுக்கப்புறம் பார்வோன் கனவு காண்றாரு. அந்த சொப்னத்தோட அர்த்தத்தை யோசேப்பு மூலமாக சொல்லப்படுது. உடனே யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தப்படுறான். இப்போது இந்த சம்பவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் அவன் விடுதலையான பிறகு அவன் போய் ராஜா கிட்ட, பார்வோன் கிட்ட போயிட்டு யோசேப்பை குறித்து சொல்லியிருந்தானா, யோசேப்புக்கு ஒரு சின்ன மேன்மை தான் கிடச்சிருக்கும். ராஜா அரசு என்ன பண்ணியிருப்பார், அவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னா அவனுக்கு உண்டான வெகுமதிகள் அந்த மாதிரி கொடுத்து யோசேப்புக்கு செஞ்சு செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 2 வருஷம் அவன் மறக்கப்பட்டது கூட கர்த்தருடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் இப்படியாக நிறைவேறுது. யோசேப் அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவனை பகைச்ச குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினா, எகிப்து தேசத்துக்கு மற்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அதிகாரியாக அவன் மாறினான். அதே போல் தான் சகரியா எலிசபெத் தம்பதியோட வாழ்க்கையில் கூட ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஆசாரிய ஊழியம் செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே ஆண்டவர் அதிகமாக நேசிச்சிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிச்சிருப்பாங்க, அநேக காரியங்களை கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காரியம் தடையாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவங்க வயது சென்று முதியவர்களாக இருந்தபோது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆண்மகன் யோவான் ஸ்நானகன் கொடுத்தார். அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வேளை முன்னாடியே அவர் பிறந்திருந்தார்னா இயேசு கிறிஸ்துவோட மனந்திரும்புதலுக்கான சுவிசேஷத்தை அவர் அறிவிச்சிருக்க முடியாது. அவர் இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு முன்பாக தான் அவர் பிறக்கணும். இந்த ஒரு நோக்கம் நிறைவேறதுக்காக தான் அவங்களுக்கு தாமதமாக கூட அந்த காரியங்கள் நடைபெற்றுக்கலாம். அந்த யோவான் ஸ்நானகன் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். அது மாத்திரம் இல்லை, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. அதுவும் இல்லாமல் சில நேரத்தில் டிலேயாக நடக்கும். அந்த சமயங்களில் உண்மையிலேயே நமக்கு நிறைய வெக்ஸ்டாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும், நம்ம அநேக சங்கடத்துக்குள்ளாக போவோம். ஆனால் மனிதர்களால் கூட மறக்கப்படலாம், இல்லைனா சில நேரத்தில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நம்ம தள்ளப்படலாம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சுருப்பார். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் கூட தடைப்படாது. அவர் எல்லாத்தையும் சகலத்தையும் நீத்தியாய் அதனதின் காலத்தில் செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக செய்வார். அந்த தேவனை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் அவரை நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கஷ்டத்தோடு இந்த
இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக ரெட்டத்தனையாக கர்த்தர் வந்து நிச்சயமாக வந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம ஜெபித்து இதை முடிவு பண்ணலாம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானிச்சபடி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களில் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீ செய்ய நினைக்கிற ஒரு காரியமும் தடைப்படாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாகப்பா எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொடுங்க. இந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த டிவோஷனை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.